பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியான சேகர் யாதவ் அப்படிங்கிறவர் விஹெச்பி நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு பேசுகிறாரு. அதில் வந்துட்டு பெரும்பான்மையான மக்களுடைய கருத்தை தான் இந்தியா வந்து இனிமேல் பின்பற்ற போகுது. முஸ்லீம்களை ஒரு டெரகட்டியான வார்த்தையை குறிப்பிட்டு இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்ற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இது பல எதிர்ப்புகளை சந்திச்சுது. கடந்த 2 நாட்களாக பலரும் கண்டனம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிரசாந்த் பூஷன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் எல்லாமே லெட்டர் எழுதியிருக்காங்க. உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கமும் லெட்டர் எழுதியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு உச்சநீதிமன்றம் வந்துட்டு இந்த விஷயத்தை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறோம், அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் இப்படியே பேசிட்டு தான் எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? உச்சநீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய 33 உச்சநீதிமன்ற ஜட்ஜில் 9 ஜட்ஜ் ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்புகளோட நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க. சீஃப் கெஸ்டா. ஓகே. யார் யார் பட்டியல் சொல்ல பாருங்க. பிஆர் கவி, சூரியகாந்த், ஜே.கே. மகேஸ்வரி, பிவி நாகரத்னம், பங்கஜ் மித்தல், ராஜேஷ் பிந்தல், கேவி விஸ்வநாதன் இப்போ இருக்கார் பெஞ்சில், உஜ்ஜல் பூஷன், பிபி வர்லே, இந்த 9 பேரும் ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் பேசியிருக்காங்க. ஓகே. என்ன எடுக்க போறாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி? ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துக்குள்ள எப்படி ஆர்எஸ்எஸ் பெனிட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத ரெண்டாவது பேசுவோம். முதல்ல வந்து சேகர் குமார் யாதவ் என்ன பேசினார். அவர் விஹெச்பியில போய் அவர் பேசும்போது சொல்றாரு, இந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து அகிம்சை போதிக்கப்பட்டிருக்கு, ஆனா இஸ்லாமிய குழந்தைகளுக்கு வயலன்ஸ் போதிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் வன்முறையாளர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நாம் என்ன கேட்கிறோம், காந்தியை கொன்னது யாரு? இந்தியா பாக் கலவரத்துல கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் ரேப் பண்ணப்பட்டாங்க, பண்ணது இந்துக்கள் தான். இஸ்லாமிய பெண்களும் பாதிக்கப்பட்டாங்க, இந்து பெண்களும் பாதிக்கப்பட்டாங்க. அவர் சொல்றது என்னன்னா, இந்துக்கள் அமைதியானவர்கள், அவங்க எந்த வன்முறைக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அஜ்மீர் தர்காவை குண்டு வச்சது யாரு? மாலைக்காட்டில் நடந்த குண்டு வெடிப்புக்கு காரணம் யாரு? பாபர் மசூதி இடிச்சது யாரு? இப்ப ராமநவமி கலவரத்தை பண்ணது யாரு? இப்ப சம்பல்ல போன வாரம் நடந்துட்டு கலவரத்தை யார் பண்றான்? மாட்டுக்கறி வச்சிருக்கான ஒவ்வொருத்தனை யார் அடிச்சுக்கிட்டு இருக்கா? எல்லாம் இந்துக்கள் தானே பண்ணிட்டு இருக்காங்க. இந்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையை பொதுவா பயன்படுத்துறத நான் வந்து ரொம்ப வருத்தமா பாக்குறேன். இந்துத்துவ அமைப்புகள் தான் பண்ணுது. நீங்க மதவாதம் அப்படிங்கிறது வேற, மதம் அப்படிங்கிறது வேற. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு மதத்தை பின்பற்றுவாங்க, ஒரு சாமியை கும்பிடுவாங்க, போவாங்க, வருவாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய மதவாத குழு, அந்த மதத்தை பேசுவதனூடாக அதிகாரத்துக்கு போகக்கூடிய ஒரு குழு வன்முறையாளராக தான் இருக்கு எப்பவுமே. அதனால இவர் போய் பேசுறது விஹெச்பி அமைப்பு கூட்டத்துல. இந்தியாவில் விஹெச்பி அப்படிங்கிற அமைப்பினுடைய நோக்கமே என்ன? இன்னைக்கு கடந்த ஒரு 15 நாட்களாக உத்தரப்பிரதேசத்தில் நடக்கூடிய சம்பால் நடக்கூடிய கலவரத்தை முன்னின்று நடத்திக்கிட்டு இருக்கிறது விஹெச்பி தான். பாபர் மசூதி இடிப்ப ஒரு ஆர்கனைஸ்டா ஒர்க்கா மாத்தி, நீங்க வந்து அத்வானி வந்து இந்தியா முழுக்க ரத யாத்திரை போனார் இல்லையா, அந்த ரத யாத்திரை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தது யாரு? அன்னைக்கு இருந்த மகாராஷ்டிராவினுடைய பாஜக முக்கியமான தலைவர். அவங்க எல்லாம் விஹெச்பி காரங்க தான். ஸோ நீங்க விஹெச்பி ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோயில்களை தன்மையப்படுத்தணும், தன்னுடைய அமைப்பு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல மசூதிகள் வந்து கோயிலுக்கு கீழே இருக்குன்னு சொல்லி விஹெச்பி அறிக்கை கொடுத்துருக்கான். விஹெச்பி என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 30,000 கோயில்கள் இடிக்கப்பட்டு அதுக்கு மேல மசூதி இருக்கு, அதை நாங்க திருப்பி எடுக்க போறோம்னு விஹெச்பி தான் சொல்றான். தமிழ்நாட்டில் 178 மசூதி கீழே இந்து கோயில் இருக்கு, அதை திருப்பி எடுக்க போறோம்னு விஹெச்பி சொல்றான். இதெல்லாம் எப்படி எடுப்பான் அவன்? எப்படி நீங்க வன்முறை இல்லாத அமைப்புங்கிற மாதிரி தான் இவர் போயிருக்காரு. ஒரு ஜட்ஜு போய் கலந்துக்கக்கூடிய அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்புங்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் என்ன பேசினாருங்கிறது ஒன்னொன்னா பார்த்தா நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. விஹெச்பி அமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த விஹெச்பி அமைப்பு மசூதிகள் இடிச்சுட்டு கோயிலை கட்டுறதுக்கான அஜெண்டாவை தெளிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த அமைப்பினுடைய ஒரு பாகமா தான், அதனுடைய வாய்ஸா தான் சுப்பிரமணிய சுவாமி பேசுறாரு. ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2016 10 வருஷம் 2016 டெல்லி யூனிவர்சிட்டியில பேசுறாரு. 30,000 மசூதி கோயில் இடிச்சு தான் கட்டியிருக்காங்க, நாங்க விட்டுறோம் எல்லாத்தையும். மூணு மசூதியை எடுத்துட்டு நாங்க கோயில் கட்டிக்கிறோம். ஒன்னு ராமர், இன்னொன்று வந்து மதுராவில் ஒரு கோயில், இன்னொன்று 2-3 கோயில், எனக்கு இன்னொரு கோயில் பேர் மறந்துச்சு. 29,997 மசூதி நாங்கள் விட்டுறோம், 3 மசூதி எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு டெல்லி யூனிவர்சிட்டியில பாஜகவினுடைய மூத்த தலைவர், ஒரு எம்பியா இருந்தவர், இந்தியாவுக்கு மினிஸ்டரா இருந்தவர் பேசிட்டு போறாரு. ஸ்ரீராம் சேனா அமைப்பினுடைய தலைவர் 36,000 மசூதியை நாங்கள் வந்து காலி பண்ணிட்டு உள்ள இருக்க இந்து கோயில் எடுக்க போறோம் அப்படிங்கிறாரு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஈஸ்வரப்பா பாஜக தலைவர், அவரு அதான் சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாருமே விஹெச்பியினுடைய அஜெண்டாவை பேசுறாங்க. விஹெச்பிங்கிற அமைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு மத கலவரத்தை உருவாக்கிட்டே இருக்கணும் இந்த மசூதிகளை மையமா வச்சு. முதல்ல போய் கோர்ட்ல கேஸ் போடுவாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு ஏஎஸ்ஐ வரும், தொல்லியல் துறை வரும், அதுக்கப்புறம் வழிபாட போவாங்க. இது ஒரு பேட்டர்ன். இன்னைக்கு ஞானவாபி மசூதியிலிருந்து
நீங்க வந்து இப்ப நடந்துட்டு கூடிய பஞ்சாயத்து வரைக்கும் அதான் காரணம். அதுல வந்து ஏசி வந்து சர்வே பண்ணலான்னு சொல்லி கொடுத்ததே அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான். அந்த உயர்நீதிமன்றத்தில் இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரு? சேகர் யாதவ். இந்த சேகர் யாதவ் இப்போ மட்டும் கிடையாது, 2021 பேசியிருக்காரு. 2021 அவர் பேசுறது பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிரும். 2021 ஒரு இஸ்லாமிய ஆட்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க, இளைஞர்கள். அவங்க மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு பெயில் கோர்ட்டு போகுது, பெயில் போகுது, இவர் பெஞ்சுக்கு தான் வருது. இவர் பெயில ரிஜெக்ட் பண்ணிட்டார். ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, மாடு அப்படிங்கிறது இந்துக்களுக்கு புனிதமானது, இந்தியாவில் புனிதமானது. மாட்டை பாதுகாக்கணும், இதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல தனித்த ஒரு சட்டப்பிரிவு கொண்டு வரணும். இந்தியாவினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மாட்டை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறாரு. இதை தான் நேத்து அவர் பேசுறாரு. இந்த கெய், கங்கா, கீதா அப்படிங்கிறார். 3G அவர் சொல்றாரு, 3G. அது கெய்னா கவ், பசு. கெய், கங்கா, கீதா, இது மூணுமே இந்துக்களுக்கு, இந்தியர்களுக்கு புனிதமானது. அதனால நீங்க என்ன சொல்றாருன்னா, 2021 அக்டோபர்ல அவர் பேசும்போதே ஒரு தனி சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து பசுமாட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள கொண்டு வரணும், பாதுகாக்கப்பட வேண்டியது புனிதமானது அப்படின்னு பேசுறாரு. இந்த பசுவை வெட்டி திங்கிறவங்களை தாக்கலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல தான் அவர் பேசியிருக்காரு. ஒரு நீதிமன்றத்தை ஒரு ஹைகோர்ட்னோட ஜட்ஜுங்க, சாதாரண ரோட்ல போற விஹெச்பி காரன் பேசினா பரவாயில்ல, ஆர்எஸ்எஸ் காரனோ எந்த அமைப்புக்காரன் பேசினாலும் நம்ம விட்டுலாம். ஏன்னா அவன் அமைப்பு வந்து சண்டைக்குனே தான் இருக்கான், அவன் வன்முறைக்கு தான் இருக்கான். ஆனா ஒரு ஜட்ஜி ஏன் அப்படி பேசுறாரு? அதே மாதிரி 2021 மார்ச்ல நினைக்கிறேன் அவர் இன்னொரு விஷயம் பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமர், கிருஷ்ணர், கீதா, வால்மீகி, வேத வியாசா இவங்களுக்கெல்லாம் பாராளுமன்றத்துல தனி சட்டம் கொண்டு வந்து இவங்களை வந்து ஒரு புனித பிம்பமா அறிவிக்கணும்லாம் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இவங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? இப்போ இது ஒரு நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு தைரியமா போய் இஸ்லாமியர் குறித்து ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசுறாரு. அதில் வந்து அவர் வந்து வெறும் மத பிரச்சாரத்தை மட்டும் பண்ணல, அவர் ராமர் கோயிலை பத்தி பேசுறாரு. ராமர் கோயிலை இடிக்கிறப்ப நம்மளுடைய முன்னோர்கள் அதை கட்டும்போது பார்க்கறதுக்கு இல்லை, நாம் அதை பார்த்து அனுபவிக்கிறோம், அதெல்லாம் அவங்க போட்ட உழைப்பு. எதை இடிச்சது அவங்க போட்ட உழைப்பான்னு கேட்குறேன். அவங்க போட்ட உழைப்பு. யூனிஃபார்ம் சிவில் கோடு வரணும் அப்படிங்கிறாரு. ஆக்சுவல் நிகழ்ச்சி அதுக்கு தான் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு, யூசிசிக்கு தான் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்த விட ரொம்ப கொடூரமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தாரு. மெஜாரிட்டேரியன் மக்களினுடைய மனநிலை தான் சட்டத்திலையும் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொண்டுட்டாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறதுல அவன் சொல்றான், நாங்கள் 10 பேர் சேர்ந்து கொண்டுட்டோம், எங்களுக்கு அவனை கொல்லணும்னு விருப்பம், ஆனால் அவன் ஒருத்தர் தான் தனி ஆள் அப்படிங்கும்போது இங்கே மெஜாரிட்டேரியன் ஒப்பீனியன் கோர்ட்டில் எடுத்துக்குவாங்களா? அவர் எடுத்துக்குவாரு. இப்போ இந்தியாவில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80% இந்துக்கள் இருக்கான்னு வச்சுங்களேன். எல்லாரும் சேர்ந்து இருக்கிற முஸ்லீம் எல்லாம் கொலை பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா மெஜாரிட்டேரியன் மனநிலை எடுத்துக்க முடியுமான்னு கேட்கிறேன் நான். மெஜாரிட்டேரியன் அப்படிங்கிறது நீதியான்னு கேட்கிறேன். மெஜாரிட்டேரியன் அப்படிங்கிறது ஒருபோதும் நீதியா இருக்காது, நீதியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பெரும்பான்மை மக்களுடைய முடிவு அப்படிங்கிறது வந்து நீதியா இருக்கணும்னு தேவை கிடையாது. பெரும்பான்மையான மக்கள் தான் ஓட்டு போட்டு பிஜேபிக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா பிஜேபி நீதியாவா நடந்துக்குது? இல்ல, அது ஒரு போலரைஸ் பண்ணி வைக்குது. இல்ல 80-20 பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பிரிக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் பேசுறாங்க, பாஜக பேசுறாங்க. இப்ப நீதிபதி வந்து எதை எடுத்து வச்சுட்டு பேசுறதுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம என்ன எடுத்துக்கலாம், நீதித்துறைக்குள்ள இவ்வளவு நாளா ஊடுருவி இந்த ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வெளிப்படையா சொல்றாங்க. நீங்க இவர் எடுத்துங்க, 2024 மார்ச்ல ஜஸ்டிஸ் சித்தரஞ்சன் தாஸ் கல்கத்தா ஹைகோர்ட்ல அவர் வந்து ஃபேர்வெல் கொடுக்குறாங்க. ஃபேர்வெல் என்ன பேசினாரு? நான் ஆர்எஸ்எஸ் காரன், இனிமேல் ஃப்ரீயா நான் ஆர்எஸ்எஸ்க்காக வேலை செய்வேன், கடந்த 30 வருஷங்களாக என்னால் சரியா வேலை செய்ய முடியல அப்படின்னு எதுல பேசுறாரு? கல்கத்தா கோர்ட்ல இருந்து பேசுறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், கல்கத்தா கோர்ட்ல இருந்து அவர் பேசினார்ல, இதே ஒரு இஸ்லாமியர் பேச முடியுமா? நான் இந்த அமைப்பை சார்ந்தவன் அப்படின்னு பேச முடியுமா? விட்டுருவாங்களா? நீங்க வந்து இவர் எடுத்துங்க, ஜஸ்டிஸ் அபிச் கங்கோபாத்யா, அவரும் கல்கத்தா ஹைகோர்ட்ல இருந்து வந்தவர் தான். அவர் வந்து இன்னைக்கு வந்து பாஜக இருக்காரு. அதே மாதிரி ரஞ்சன் கோகாய், அவர் ஒன்று டான்ஸ் எல்லாம் ஆடினாரு. இப்போ கடைசியில் பார்த்தா அவர் எம்பியா உட்காந்துட்டு இருக்காரு, அவர் மேலே ஒரு லேடிஸ் கேஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ நான் என்ன கேட்குறேன், நீதித்துறை சார்ந்த ஆட்கள் எவ்வளவு நுணுக்கமாக ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறங்கி அந்த பதவியிலிருந்து இறங்கின உடனே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக மறைஞ்சுதான் இருந்தாங்க அவங்களாம். இப்போ இவருக்கு 38 வருஷம் சர்வீஸ்ல இருந்திருக்காரு. யாரு? ஜஸ்டிஸ் சித்தரஞ்சன் தாஸ். இவருடைய நீதி பரிபாலனங்கள் எல்லாமே நேர்மையாகத்தான் நடந்திருக்கும், மதச்சார்போடு தான் நடந்திருக்குன்னு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? நீங்க ஒன்றுமே இல்லை, ராமர் கோயில் தீர்ப்பு எடுத்துங்க. ராமர் கோயில் தீர்ப்பு எழுதுவதற்கு முன்னாடி நான் என்ன செய்தேன் என்று இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என்ன சொன்னாரு? நான் கடவுள்கிட்ட போய் பிரேயர் பண்ணேன், என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. தீர்ப்பை எழுதுந்தே அவர் தான், ஜஸ்டிஸ் சந்துரு. அந்த தீர்ப்பினுடைய டிராஃப்ட் வெளியே வந்த உடனே சொல்லிட்டாரு, இது எழுதின மாடலே பார்த்தாலே சந்திரசூட் எழுதுன மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போ அவரே ஒத்துக்கிற மாதிரி வெளியே சொல்லிட்டாரு சந்திரசூட். இப்போ நான் கேட்குறேன், இதை அடிக்க இந்திரகுமார் டிவி டிபேட்லோட கேட்டிருப்பாரு,
இதே ஒரு இஸ்லாமியரா இருந்து ம். ஒரு சீஃப் ஜஸ்டிஸா இருந்து ஒரு கிறிஸ்தவ சீஃப் ஜஸ்டிஸா இருந்து அவர் வந்து உட்கார்ந்துட்டு நான் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களை ஒரு நான் வந்து பொருட்படுத்துறேன் ஏன்னா இங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க ம். அப்படின்னு சொல்லி இந்து மைனாரிட்டியா இருந்தா என்ன ஆகுது? இல்ல பெரும்பான்மை சிறுபான்மை விடுங்க, ஒரு ஜட்ஜாவே இருக்காரு, இப்ப ஜோசப் இருந்தாரு, அவர் உட்காந்துட்டு நான் வந்து இப்ப பைபிள் வச்சு பிரேயர் பண்ணிட்டு தான் நான் இந்த தீர்ப்பு எழுதுன்னு சொன்னா இந்த நாடு அமைதியா இருக்குமா? கொந்தளிச்சிடாதுல்ல. ஸோ அப்போ இது மட்டும் இந்த இடம் எப்படி இவங்களுக்கு கிடைக்குது? இந்த இடம் எப்படி இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இவங்க நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் எங்களை பாதுகாக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஓகே. அவங்க ஏதோ ஒரு வகையில் ரொம்ப விர்ச்சுவலா ஆர்எஸ்எஸோடு தொடர்பில் தான் இருக்காங்க, ஆர்எஸ்எஸோடு இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்காங்க. விஹெச்பி கூட்டத்தில் போய் ஒரு பேசிட்டு வராரு, அடுத்த நாள் உச்சநீதிமன்றம் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கும், நோட்டீஸ் அனுப்பும், கண்டனம் தெரிவிக்கும் அப்படின்னு இவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி ஒரு ஸ்பீச் பேசினா இந்தியா அடுத்த நாள்ல நியூஸ் மாறும், இந்தியாவிலே நியூஸா மாறும். ஆனா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. கவர்மெண்ட் ஏன் கவர்மெண்ட் நான் ஏதோ கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறதான இருக்காரு. அதுதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. நீதித்துறைக்குள் ஆர்எஸ்எஸ் படிப்படியாக ஊடுருவி இன்னைக்கு வெளிப்பட துவங்கி இருக்கு. நீங்க எப்போ நீதித்துறைக்குள்ள ஆர்எஸ்எஸ் உள்ள பூந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 1992 செப்டம்பர் மாதம் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் தலைவர் அன்னைக்கு இருந்த ஒரு பேர் வந்து தத்தோபாத்யா தங்காடி. அந்த பேரை நமக்கு வாயில வரல. அந்த பேர் உள்ள அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒரு சிறப்பு கூட்டத்தை பாராளுமன்றத்தினுடைய அனெக்சர் பில்டிங்ல நடத்துறாரு. ஒரு புது அமைப்பை துவங்குது ஆர்எஸ்எஸ். அதனுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அகில பாரதிய அத்விக்த பரிஷத் அப்படிங்கிற அமைப்பு. லீகல் விங். இந்த விங்கில் இன்னைக்கு 15,000 பேர் இருக்கான். இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தனியா இயங்குது. இந்த விங்கு சுப்ரீம் கோர்ட்ல ஏபிங்கிற பேர்ல தனியா ஒரு குழு இயங்குது. இந்த குழு இருக்கு பாத்தீங்களா, இந்த குழுவை உருவாக்குனது அந்த முதல் பிரசிடென்ட், இந்த ஆர்எஸ்எஸ் லீகல் விங்கினுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா உமேஷ் லலித். இவர் ஜட்ஜா இருந்தவர். இவருடைய மகன் தான் உதய் லலித், சீஃப் ஜஸ்டிஸா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவருடைய பேரன் இப்போ உத்தரப்பிரதேசனுடைய ஸ்டாண்டிங் கவுன்சிலா இருக்கார். இவர் பிரசிடென்டா இருந்தவர். ரெண்டு ஜெனரல் செக்ரட்டரி. ஒரு ஜெனரல் செக்ரட்டரி ஆதர்ஷ் குமார் கோயல், இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இப்போ ரெண்டாவது பூபேந்தர் யாதவ், இவரும் முக்கியமான ஜட்ஜ். ஆர்எஸ்எஸ் விங்கு, லீகல் விங்கு. பிரசிடென்ட் உச்சநீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்காரு. அதனோட பிரசிடென்டோட பையன் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா இருந்திருக்காரு. மீது 2 ஜெனரல் செக்ரட்டரியுமே இந்தியாவோட உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியா இருந்திருக்காங்க. இப்போ நீங்க எங்க போய் ஆர்எஸ்எஸ் நம்ம இதுல இருந்து ஊடுருவல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஆர்எஸ்எஸ் ஒரு விங்க ஆரம்பிக்கிறான் 92ல பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி. அந்த விங்கினுடைய தலைவராக ஒரு ஜட்ஜ் இருக்காரு, இல்ல ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்காரு. அவரோட மகன் இந்தியாவுடைய ஹையஸ்ட் போஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸா வர்றாரு. அவர் பேரன் உத்தரப்பிரதேசனுடைய ஸ்டாண்டிங் கவுன்சிலா வர்றாரு. அவரே ஜட்ஜ் தான். ஸோ தாத்தா மகன் பேரன் அந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு ஆதர்ஷ் குமார் கோயலும் பூபேந்தர் யாதவும். இந்த பூபேந்தர் யாதவ் பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பு நடந்த போது லிபரான் கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன்ல அரசாங்கத்தினுடைய சாட்சியத்துக்கு தலைவராக இருந்த அட்வொகேட் அவர் தான். ஆர்எஸ்எஸ் ஊடுருவை பத்தி நான் சொல்றேன். ஆர்எஸ்எஸ் எப்படி ஊடுருவி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய விங்கு 1992ல உருவாக்கப்பட்டுச்சு. இந்த விங்ல இந்த இப்போ கொலிஜியம் வரைக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதா? 100% இருக்கு. கொலிஜியம் வரைக்கும் 100% இருக்கு. ஏன்னா இந்த டீம் தான் கொலிஜியத்தில் போய் உட்காந்துருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா, முதல்ல வந்துடுறேன், 33 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்களும் 9 பேர் வந்து ஆர்எஸ்எஸ் இந்த அகில பாரதிய அதித்தி பரிஷத் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அமைப்பினுடைய ஃபங்க்ஷன்ல பேசியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் துணை அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அமைப்பினுடைய ஃபங்க்ஷன்ல பேசியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் தலைவர் தெங்காடியா சொன்ன இல்லையா, ஆர்எஸ்எஸ் தலைவர் இந்த உமா லலித்துடைய வீட்டில் அதிகமா இருந்திருக்காரு. யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரிட்டையர்ட் ஆனார் பார்த்தீங்களா, அவங்க வீடு அது. ரைட்டு. இதை வந்து கேரவன் பத்திரிகை ரொம்ப டீட்டெயிலாக பதிவு பண்ணியிருக்கான். ரொம்ப டீட்டெயிலாக கேரவன் பத்திரிகை பதிவு பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய துணை அமைப்பினுடைய தலைவராக இருந்த ஆதர்ஷ் கோயல், இந்த ஆதர்ஷ் கோயல் உச்சநீதிமன்றம் எப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பார் கவுன்சில், சுப்ரீம் கோர்ட்டோட பார் கவுன்சில் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கணும்னு எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கக்கூடாதுன்னு உள்ள பயங்கரமாக லாபி பண்ணது இவர் தான். ஓகே. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு போராட்டம் நடக்குது. பார் கவுன்சில் வந்து நீங்கள் வந்து பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க, இதுக்கு எதிராக நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியன் லா இன்ஸ்டியூட் முன்னாடி ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் ஆர்கனைஸ் ஆகும்போது இவர் அங்கே ஸ்வீட் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும், பாபர் மசூதி இடிப்புக்கு.
யார்? இந்த ஆதர்ஷ் கோயல். இந்த ஆதர்ஷ் கோயல் பிற்பாடு ஹைகோர்ட் ஜட்ஜாக மாற்றப்பட்டிருக்காரு. 2001 இந்த ஆதர்ஷ் கோயலை வந்து ஜட்ஜா எலிவேட் பண்றாங்க. அன்னைக்கு வந்து பாஜக தான் கவர்மெண்ட்ல இருக்கு. அப்போ வந்து ஐபி ரிப்போர்ட் கொடுக்கணும். ஐபி ரிப்போர்ட் எல்லாத்த பத்தியும் கொடுக்கும். ஐபி ரிப்போர்ட் கொடுக்கும்போது இவர் ரொம்ப கரப்டான ஆளு, ரொம்ப மதவாதியான ஆளுன்னு சொல்லி ஐபி ரிப்போர்ட்டை யாரு கொடுக்குது அப்படின்னா அன்னைக்கு இருந்த இவர் அருண்ஜேட்லி கொடுக்குறாங்க. அருண்ஜேட்லி கொடுத்த உடனே இவரை எலிவேட் பண்றதுக்கு இருந்தாலும் அன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் முயற்சி பண்ணது. அன்னைக்கு பிரசிடென்டா இருந்த நாராயணன் வந்து முடியாதுட்டார் இவரை. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புக்கு பொதுச் செயலாளர் இருந்திருக்காரு. அது இல்லாமல் இவர் மேலே பயங்கரமாக நிறைய கமிஷன் ஊழல், இந்த மதவாதம் சார்ந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது. இவரை வந்து எலிவேட் பண்ண முடியாது ஜட்ஜா அப்படின்னு சொல்லி இவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 2001 ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர். ஆனால் பிற்பாடு பார்த்தீங்கன்னா இவர் குஜராத் ஹைகோர்ட்டுக்கு வந்து 2011 ஜட்ஜ் ஆகிறாரு. பிற்பாடு ஒரிசா ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆகி 2017 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வர்றாரு. யாரு? இந்த ஆதர்ஷ் கோயல். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிய ஒரு ஜட்ஜு உச்சநீதிமன்றத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்து உட்கார்றாரு. அது எப்படி நடந்துச்சு? ஒரிசாக்குள்ள சீஃப் ஜஸ்டிஸா வர்றாரு. நீங்க அதே மாதிரி வந்து குஜராத்ல வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜா வர்றாரு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எல்லாமே இந்துத்துவாவினுடைய ஒர்க்கு தான். நாம இவர் இப்படி பேசிட்டாரு, யாதவ் இப்படி பேசிட்டாரு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இவங்களுடைய ஒர்க்கே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். இது எல்லாத்தோட இன்னும் கொடுமையான ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ஆதர்ஷ் கோயல் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா லலித், உமா லலித், அவருடைய மகன் அந்த உமேஷ் லலித் இருக்கார் இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தலித் மக்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்தவங்க. எஸ்சி எஸ்டி ஆக்ட், அந்த அட்ராசிட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆக்டை டைலூட் பண்ணுச்சு பிஜேபி கவர்மெண்ட். அந்த பிஜேபி கவர்மெண்ட் அந்த டைலூட் பண்ண தீர்ப்பை கொடுத்தது இந்த ஆர்எஸ்எஸ் ஜட்ஜுக்கு தான். இவங்க 2 பேரும் தான். ஒன்று ஆதர்ஷ் கோயல், இன்னொன்று வந்து உதய் லலித். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அப்போ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள், பழங்குடியின மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும். தலித் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியும். இந்த தலித் மக்களையும் இந்த பழங்குடியின மக்களையும் பாதுகாப்புக்காக தான் ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, எஸ்சி எஸ்டி ஸ்பெஷல் ஆக்ட். இந்த எஸ்சி எஸ்டி ஸ்பெஷல் ஆக்டை ஏன் ஒரு இந்து ஜட்ஜு, ஒரு பிராமண ஜட்ஜு 2 பேர் வந்து உட்கார்ந்து டைலூட் பண்ண வேண்டிய தேவை வருது? அப்போ எஸ்சிக்கள் மீது மற்ற இந்துக்கள் நடத்தப்படக்கூடிய தாக்குதல் இவங்களுக்கு பொருட்டு கிடையாது. இவங்க இந்துவாலாம் மதிக்கல. மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடுத்தர வர்க்கம் இருக்கு பத்தியா, அந்த நடுத்தர வர்க்கம் பிளஸ் அந்த நடுத்தர ஜாதிகள், இதனுடைய ஓட்டை அக்வயர் பண்றதுக்காக எஸ்சி எஸ்டி மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாலும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. கொடுத்த 2 பேருமே ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான். இவங்க ஒருத்தர் அவங்க அப்பா வந்து ஆர்எஸ்எஸ் பிரசிடென்டா இருந்தவர், அதாவது ஆர்எஸ்எஸ் லீகல் விங்கோட பிரசிடென்டா இருந்தவர். இன்னொருத்தர் ஜெனரல் செக்ரட்டரியா, டைரக்டா ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர். இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ யாருக்கு எந்த கேஸ் போனாலும் இவர் இந்த நீதிபதி யாரு, என்ன பேசியிருக்காரு, எங்கிருந்து வந்தவர்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை இருக்கும் போல. நீங்க வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, பெஞ்ச் ஃபிக்சிங் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இது குறித்து கேரவனே ஒரு கட்டளை இருந்தாங்க. அதாவது நீங்க மேட்ச் ஃபிக்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் ஜெயிக்கணும் இவன் தோக்கணும் அப்படின்னு முடிவாகுது அப்படின்னு சொல்லி பெஞ்ச் ஃபிக்சிங் பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜட்ஜ், அவங்க பேர் எனக்கு சரியா மறந்துருச்சு, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஜட்ஜு குஜராத்ல இருந்து எலிவேட் ஆகி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாங்க. அப்படி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தப்போ நீங்க குறிப்பா டெல்லி சிஎம் கேஸா இருக்கட்டும், இல்லை செந்தில் பாலாஜி ஒரு கேஸாக இருக்கட்டும், இது மாதிரி பல கேஸ் அந்த குறிப்பிட்ட அந்த பெண் ஜட்ஜுக்கு தான் மாற்றப்பட்டுச்சு. அங்கே சீனியாரிட்டி பேஸில் அந்த வழக்குகள் போகலை, இந்த பெண் ஜட்ஜுக்கே தொடர்ச்சியாக மாற்றப்பட்டுச்சு. அந்த பெண் ஜட்ஜி யார் அப்படின்னா திரிவேதி, குஜராத்தில். கரெக்ட், திரிவேதி. குஜராத்தில் அந்த அம்மா மோடி இருக்கிறப்போ அந்த அம்மா தான் லா செக்ரட்டரி. அவங்க தான் உள்ள அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் லா மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா இது பெஞ்ச் ஃபிக்சிங் தானே, அப்பட்டமா தெரியுதுல்ல. இல்லை இப்போ இந்த சந்திரசூட் ரிட்டையர் ஆகாம கூட அவர் மேலே வச்சுக்கப்பட்ட குற்றச்சாட்டு அதிகமாக, ஆமாம், அது அவருக்கு தான் ஒதுக்குறாங்கன்னு சொல்லி வைக்கப்பட்டது. 100% உண்மை தானே. அந்த சந்திரசூட் இருக்கிறப்ப தானே இந்த அம்மா வந்து ஜட்ஜா எலிவேட் ஆகி வருது. பெஞ்ச் ஃபிக்சிங் பண்ணது ஆமாம், இவருக்கும் பங்கு இருக்கு. இவர் தான் நான் ராமனை கும்பிட்டு தான் தீர்ப்படுதுன்னு சொல்லிட்டாரு. ஏங்க பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க, நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். ஆர்கியாலஜிக் சர்வே என்ன சொல்லிருச்சு, பாபர் மசூதி கீழே இருந்தது இந்து கோயிலா என்னன்னு எனக்கு தெரியாது, ஒரு கட்டடம் மட்டும் தான் சொல்லிருச்சு. உடைச்சாச்சு, நான் மெஜாரிட்டேரியன் மனநிலையை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது என்னது? அப்போ நீங்கள் யாரு? அப்போ நீதிபதி, இதுக்கு நீதிபதி தேவை கிடையாது. ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரன் போதேன், எப்போ 10 பேர் ஒன்றா நிற்கிறாங்கப்பா விட்டு கொடுத்துருக்குப்பா சொல்றதுக்கு போதுமே. அப்புறம் அதுக்கு எதுக்கு ஒரு 1000 பக்கம் 2000 பக்கத்துக்கு நீதி பரிபாலனத்தை எழுதுறீங்க? என்ன பண்றீங்க? இவங்க தீர்ப்பு தான் கொடுக்குறாங்க தவிர நீதி கிடையாது. கண்டிப்பா இவங்கள்ட்ட ஒரு தீர்ப்பு தான் கொடுக்குது, தீர்ப்புல வந்து நீதியே கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படையில் இவங்க எல்லாருமே ஒரே பேட்டர்ல டெவலப் ஆகி வர்றாங்க. இந்த பூபேந்தர் யாதவ் இன்னொரு ஜெனரல் செக்ரட்டரி இருந்தால, இந்த பூபேந்தர் யாதவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் வழக்கில் தீர்ப்பு கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல்
இவர் வந்து லிபரான் கமிஷன்ல ஹெட்டா இருந்தவர். ம். பாபர் மசூதி இடிப்பு வழக்கு பார்த்தீங்களா, அந்த வழக்கப்போ அரசு வழக்கறிஞராக இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக நின்றவர் இந்த பூபேந்திர யாதவ். இப்போ மினிஸ்டர் அவர் இருக்காரு. அவர் பாஜக ஜெனரல் செக்ரட்டரி அவர் இருந்திருக்காரு. ஓகே. அவரும் அந்த ஆர்எஸ்எஸ் லீகல் வங்கில ரொம்ப அவர் வேற இவர் வேற நினைச்சேன். எல்லாம் ஒண்ணுதான். இது எல்லாத்தோட கொடுமை என்னன்னா, இந்த வாத்வா கமிஷன் 1999 ஒரு 3 கிறிஸ்டியன்ஸ் ஆஸ்திரேலியன் மிஷனரிஸை தீ வச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க. அப்பா மக பொண்ணு நினைக்கிறேன். அந்த வழக்குக்கு தனியா கமிஷன் போட்டாங்க, வாதா கமிஷன். அந்த கமிஷனை அதுல வந்து தாரா சிங்னு ஒரு ஆள், அவன் பஜ்ரங் தளோட ஹெட்டா இருந்தவன், அவன் தான் தீ வச்சு எரிச்சு கொலை பண்ணது. அந்த ஆள் மேல குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அமைப்பு பஜ்ரங் தள் எதுவுமே பண்ணப்படலை. கேட்டா அவனுக்கு அமைப்புக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டாங்க. எப்படி வந்து கோட்சேவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கமிஷன் விசாரணையில அரசு சார்பா உள்ள போய் நின்னது யாரு அப்படின்னா இந்த பூபேந்திர யாதவ் தான் போய் நின்னாரு. ஓகே. ஸோ அப்போ இது வந்து நான் சொன்னது ஒரு மாடல் தான் உங்களுக்கு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான பக்கங்கள், 2000 கணக்கான பக்கங்கள், எப்படி நீதித்துறை அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் மயமாயிருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இந்த வெஸ்ட் பெங்கால் கங்கோபாத்யாயா அப்ப வெளியே வரும்போது இப்பதான் அந்த பேச்சு ஆரம்பிச்சது. ஆர்எஸ்எஸ் நீதிபதி ரஞ்சன் கோகாய் உள்ளிட்ட இந்த நீதிபதிகள்லாம் வந்துட்டு வெளியே வந்துட்டா பதவி வாங்கிக்கிறாங்க, இப்பதான் பேச்சு ஆரம்பிச்சது. ஆனா நீங்க சொல்றது பார்த்தா பூபேந்திர யாதவ் காலத்துல இருந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1990களிலேயே இவங்க ரொம்ப 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 தெளிவாக என்னைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு தனக்கான விங்க ஆர்கனைஸ் பண்ணி எல்லா ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரைக்கும் இந்த அமைப்பை கொண்டு வந்து சேர்த்தாங்களோ, நமக்கு மாணவர் அமைப்பு தானே தெரியும், ஏபிவிபி. நம்ம இந்த அமைப்பை பத்தி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல. ஸோ இந்த அமைப்பை பத்தி தான் ஸ்டடி பண்ணி கேரவனே அவ்வளோ டீட்டெயிலாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த அமைப்பு இந்தியா முழுக்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 15000 பேர் உறுப்பினராக இருக்கான். அதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்காங்க, அது இல்லாமல் லாயர்ஸ் இருக்காங்க. இவங்க ஒரு பெரிய லாபி பண்றாங்க. அது மகாராஷ்டிரா மையமாக வச்ச லாபி இது. இந்த மகாராஷ்டிராவிலேருந்து வந்தவர் தான் சந்திரசூட். ஸோ அப்போ இந்த மகாராஷ்டிரா பிராமின் லாபி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிராமின் லாபி அப்படிங்கிறது பெரிய லெவலில் செயல்படுது. இதில் ராம்ஜெத் மலானி, சோலி சொராப்ஜி, இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆள். இவங்கெல்லாம் முன்னாள் சோலிசிட்டர் ஜெனரலாக இருந்தவங்க. இந்த ராம்ஜெத் மலானி, சோலி சொராப்ஜி, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ். ஏன்னா இந்த இனாகிரேஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த அமைப்பை இனாகிரேட் பண்ணது ராம்ஜெத் மலானி தான். ஓகே. ஏபிவிபி, அதாவது ஏபிவிபி மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய லீகல் விங் உருவாக்குனத கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கமிட்டியில் இருந்தவர் யாரு? ராம்ஜெத் மலானி தான். அவருக்கு ஒரு புனித பிம்பம்லாம் கொடுக்கப்படுது. அவர் பாஜகவில் மினிஸ்டராக இருந்தவர் அவர். ஸோ அவருக்கு இங்கே எல்லாமே இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து நாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் கிடையாது. அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருடத்தோட வேலை தான் இப்போ அறுவடையாக வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் விஹெச்பியில் வெளியே போய் முஸ்லீம்களை அடக்குன்னு ஓப்பனா பேச முடியுது. கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. நான் அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டேன், நான் இனிமேல் ஆர்எஸ்ல வேலை செய்வேன் அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல முடியாது. ஆனா அவங்க இந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க. 90களிலிருந்து 80-90களிலிருந்து ஒரு டைம் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து அப்பாடா நான் வந்து இப்படி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ரிட்டையர் ஆகிட்டா நம்பர் இப்படி பேசியிருக்கேன், பதவி கொடு கேட்டலாம். சந்திரசூட் பையன் ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதில் சொல்றான், இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நீதித்துறையும் 150 குடும்பங்களுக்கு கண்ட்ரோல தான் இருக்கு அப்படிங்கிறான். அந்த 150 குடும்பத்துல எவ்வளவு பேர் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறதா நம்ம கேள்வி. அவங்க குடும்பத்தையும் சேர்த்தா நம்ம கேட்குறோம், எவ்வளவு பேர் ஆர்எஸ்எஸ்? உங்க அப்பா, உங்க தாத்தாவும் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காரு. அவரு வந்து இந்திரா காந்தி பீரியட்ல தான் இருந்தவர். இந்திரா காந்தி பீரியட்ல எமர்ஜென்சி கொண்டு வந்தப்ப எமர்ஜென்சிக்கு ஆதரவாக சில வேலையில் அவர் பார்த்துருக்காரு. அப்போ அவர் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது இல்லை. அதாவது அடிப்படை மனித உரிமைகள் தடுக்கப்படும் போது மக்களின் பக்கம் நிற்காம எமர்ஜென்சியினுடைய லா ப்ரொசீஜர்ஸ்ல வந்து அவர் ஒத்து வந்திருக்காரு. இந்தியாவிலேயே உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியா அதிக காலம் இருந்தவர் அவர் தான், சந்திரசூட்டோட அப்பா. அவரு பல வழக்குகள் இன்வால்வ் இருக்காரு. அப்போ இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, நாம தென்னிந்தியாவில இருந்து பார்க்கறதுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து பார்க்கக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நீதினா ஒண்ணு, சட்டம்னா ஒன்று தான். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். உச்சநீதிமன்றம் சொன்னால் அது சரியாக இருக்கும், அது சரியாக இருக்கும். ஏன்னா சினிமாவில் அப்படி தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க, புனிதமான விஷயங்கள் அப்படின்னு. ஜட்ஜை பற்றி பேசாதீங்க, கோர்ட்டை பற்றி பேசாதீங்க, நீதிமன்றத்தை பற்றி பேச, உச்சநீதிமன்ற திருப்பி அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவங்க வீட்டுக்கே அடிக்கடி ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு தலைமை பொறுப்பில் இருந்தவங்கெல்லாம் ஜட்ஜா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்னவா இந்த மண்ணில் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவினுடைய நீதித்துறை ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ்ஸால் அரிக்கப்பட்டுருச்சு. ஓகே. அதை சுத்திகரிப்பு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இப்போ இந்திய துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிபிஐ, ஐடி, இடி போன்ற விஷயங்கள் அது ஒரு பக்கம் டைல்யூட் ஆயிடுச்சு. ஆமா, அது மேலே நம்பிக்கை போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அடுத்து எலெக்ஷன் கமிஷன், அது மேலே இப்போ நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். அதுக்கடுத்து இதெல்லாம் பண்ணால் நம்ம வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். அங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னும் போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா இப்போ பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் வந்திருக்கு. டிசம்பர் 12 ஹியரிங் எடுத்துக்கிறாங்க.
இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப நீதிபதிகள் பத்தி கேட்கும் போதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்குது. பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை இப்போ எடுத்துக்கிறாங்க, நான் வந்து விசாரிக்க போறேன் அப்படின்னு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு. பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் வந்து மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஞானபாபி மசூதி தீர்ப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாதா? ஞானபாபி மசூதி மோசமா தாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து உள்ள சிவலிங்கம் இருந்துச்சுன்னு சொல்லி இவங்க உள்ள பூந்து இன்னைக்கு வந்து தொல்லியல் துறையிட்ட டாக்குமெண்ட்டை வாங்கி இவங்க உள்ள வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ராமர் கோயிலுக்கு எதான் பண்ணாங்க, திடீர்னு கொண்டு ராமர் சிலையை வச்சாங்க. வச்சுட்டு என்ன பண்ணாங்க, ராமர் தன்னால வந்துட்டாரு அப்படின்னாங்க. கவர்மெண்ட்டே என்ன பண்ணுச்சு, ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டு வழிபடுறதுக்கான உரிமையை கோர்ட்ல வந்து உத்தரவு கொடுக்கும்போது அதுக்கு இணக்கமாக தான் சில வேலைகளை செஞ்சாங்க. கேட்ட திறந்து விட்டாங்க. அவன் கேட்டை திறந்து விட்டது ராஜீவ்காந்தி அரசு. என்ன நடந்துச்சு, அப்புறம் போய் அவன் விடிச்சிட்டான். அவன் முதல்ல கேட்டை திறந்து விட்டது பயங்கர சந்தோஷமாப்பட்டான். ரெண்டாவது கோயில் கட்டுறது ரெண்டாவது டார்கெட்டாக இருந்துச்சா அத்வானிக்கு. அவர் இந்தியா முழுக்க வந்து ரத யாத்திரை நடத்தி பார்த்தாரு. லல்லு பிரசாத் யாதவ் கைது பண்ணி ஜெயிலில் போட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். அப்போ அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு அத்வானி, நாம் ஒரு மாநிலத்தில் போய் ஒரு மாநிலத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய மசூதியை இடிக்கணும் அப்படின்னா மாநில அரசாங்கத்தை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னாரு. அவங்க வந்து மாநில அரசாங்கத்தை பிடிச்சாங்க. மாநில அரசாங்கத்தை கைப்பற்றினதுக்கு பிறகு தேர்தலில் அவங்க வந்து மசூதி இடிச்சாங்க. இப்போ என்ன மீனிங் வருது, மாநில அரசை கைப்பற்றாவே அந்த மாநிலத்தோட நீதிமன்றத்தை கைப்பற்றணும் அப்படின்ற மீனிங். ஆமாம், ஆக்சுவலி அதான் ப்ராக்டிக்கலாக இருக்குது. நீங்கள் ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய லாபி வச்சுருக்காங்க நீதித்துறையில். கிட்டத்தட்ட 15,000 நீதி சார்ந்த நீதித்துறைக்குள்ளே அவங்களுடைய ஆட்கள் இருக்காங்க. அந்த மெம்பர்ஸ் எல்லாமே அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் சைலண்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க, வெளிப்படையாக நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களால இடபிள்யூஎஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கொண்டு வர முடியுது. கண்டிப்பாக எதையுமே பொருட்படுத்தாமல், எந்த போராட்டமே நடத்தாமல், ஒரு கல்லை கூட எடுத்து அடிக்காமல். இப்போ இங்கே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்து செத்துருக்கான். ஒரு ஓபிசி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மண்டல் கமிஷன் வர்றதுக்குள்ள தலையான்னு தண்ணி குடிச்சாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது. ஏபிசி பதவி போச்சு, பதவியே போச்சு. அவர் ஒன்றுமே இல்லாமல் அவர் காலி பண்ணாங்க. ஸோ அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தர் இடஒதுக்கீடுக்காக எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு வரும்போது இடபிள்யூஎஸ் 8 லட்சம் 7 அப்படின்னு சொல்லி வந்து டக்குன்னு வந்து ஒரே கையெழுத்தில் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா? அது எப்படி நடக்குது? இந்த ஆர்எஸ்எஸ் லாபியால் தான் நடக்குது, இந்த பிராமின் லாபியால் தான் நடக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்தியாவினுடைய பிராமண சமூகமாக இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகம் அது ஆர்எஸ்எஸோடு நேரடி தொடர்பில் தான் இருக்குது. அதுதான் ஆர்எஸ்எஸ்ஸாகவே செயல்படுது. ஒன்று ஆர்எஸ்எஸோட கூட்டு இணைது, ஏன்னா அது ஆர்எஸ்எஸ் தான் இருக்குது. இந்த ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அது என்னென்ன நினைக்குதோ அது எல்லாமே இந்திய நீதிமன்றங்கள் அது செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் 10% பற்றி சொன்னீங்க. இதே 10% இடஒதுக்கீடு எடுத்து இப்போ நாரிமன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி சேகர் யாதவ் போன்ற இருக்கிற இடத்துல தானே நாரிமன் போன்றவர்களும் இருக்கிறாங்க. அவருடைய குரல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நாரிமனை பார்க்கும்போது. ரொம்ப மனசுடைஞ்சு அவர் சொல்லியிருக்காரு. அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன சொன்னார், இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துருச்சா இல்லையா? இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து அது தப்பு அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 46ல் ஆர்டிகல் 46 டஸ் நாட் சான்சிஃபை கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேஸ் ஆஃப் எக்கனாமிக்கல் கிரைட்டீரியா அப்படிங்கிறாரு. எக்கனாமிக்கல் கிரைட்டீரியா அப்படிங்கிறத ரிசர்வேஷன்ஸ்ல அப்ளிகபிளே இல்லை அப்படிங்கிறாரு. அதை தாண்டி நீங்க ரிசர்வேஷன் ஒன்று கொண்டு வரும்போது எப்படி அதில் எஸ்சி/எஸ்டி மக்கள் இல்லாத ஒரு ரிசர்வேஷன் உங்களால் கொண்டு வர முடியும்? இடபிள்யூஎஸ் கொண்டு வந்துட்டீங்க, எஸ்சி/எஸ்டி மக்களும் சேர்த்து கொடுக்க வேண்டியதானே? அவங்களுக்கு பொருளாதாரமும் ஒன்று கிடைக்கட்டும், எஸ்சி/எஸ்டியாக இருந்துக்கா ஒன்று கிடைக்குமே. நீங்க ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வரும்போதே இங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதுக்குள்ள பெனிஃபிஷியரா ஆட் ஆகணும். நீ சாதியை பார்த்தாலும் சரி, வர்க்கமா பார்த்தாலும் சரி, அதுல யார் பின்தங்கி இருக்கிறாங்க அது நீ எதுல பார்த்தா அப்படி இல்லாம நீ அதை எப்படி நீ வந்து பணக்கார ஏழைகள் அப்படி, அது என்ன கேட்டகரி பணக்கார ஏழைகள் அப்படி? அது வந்து உயர்ஜாதி ஏழைகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே கிடையாது. இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என் கூட படித்த என் நண்பன் ஒருத்தருக்கான், பிராமண சமூகத்தில் வந்தவன், எனக்கு நல்ல பழக்கம். அவன் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் தான். ஆனால் அவங்க தாத்தா சென்னை கோர்ட்டில் துபாஸாக இருந்தவர். ஓகே. அவங்க அப்பா குடிச்சிட்டு காசு செலவு பண்ணி வீணாக போயிட்டார். இப்போ இது அப்பர் கேஸ்ட் புவர்னு பார்க்குறதா இல்லை உயர்ஜாதி ஏழைன்னு பார்க்குறதா என்னென்னு பார்க்குறது? இப்போ அவருக்கு இந்த இது அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா அவங்க அப்பா சம்பாதிக்காமல் விட்டார் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இவன் நல்ல பையன் தான், படிக்கிற பையன் தான், என் ஃப்ரெண்டு தான். பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, அவன் சமூகத்தால் பின்னோக்கி தள்ளப்படலை, அது தனிப்பட்ட பிரச்சனையால் பின்னோக்கி தள்ளப்பட்டான். தனிப்பட்ட பிரச்சனையால் அவன் குடும்பம் பின்னோக்கி போயிருந்தா அதுக்கு ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகுது. அவங்க தாத்தாவே துபாஸாக இருந்தால் அவங்க அப்பாவும் பெரிய ஆளாக வந்திருக்கணும், இவனும் பெரிய ஆளாக வந்திருக்கணும். இவன் வரல, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஆனால் வாய்ப்பு கிடைக்குதில்ல எல்லாத்துக்குமே, எக்ஸ்போசர் கிடைக்குதில்ல. நீதித்துறைகள் ஒரு பெரிய எக்ஸ்போசர் கிடைக்கல, அதை அவன் பயன்படுத்தலை. அவங்க அப்பா வந்து கெட்டு போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அவன் வந்து உயர்ஜாதி ஏழைங்கிற அடிப்படையில் ரிசர்வேஷன் அனுமதிக்கிறது, இது எப்படி சமூக நீதியாக மாறும்? அதைத்தான் வந்து நாரிமனே கேட்குறாரு. நாரிமன், நான் வந்து நாரிமனுடைய பாயிண்ட்டை நியாயமாக பார்க்குறேன். பட் ஆனால் அடுத்தது நாரிமன் என்ன செய்ய போறாரு? இதை பத்தி பேசுறதுக்கே அவர் ஏன் 5 ஆண்டுகால நேரம் எடுத்துக்கிட்டாரு? அவர் வெளியே வந்து பேசியிருக்கணுமா இல்லையா? அப்பவே இல்லை ஒரு 10-20 ஜட்ஜு ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க, இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது ரிசர்வேஷனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஏன் ஒரு 10-20 ஜட்ஜு ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல? அப்போ இவங்களும் வந்து உயர்ஜாதி ஆதிக்கத்துக்கு பயப்படுறாங்க.
நீங்கள் இடபிள்யூஎஸ் எவ்வளோ கொடுமையானது அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டாஸ் எடுத்து பாருங்கள். நம்ம சென்னை ஐஐடியில் 619 ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. அதில் 514 பேர் உயர் ஜாதியை சார்ந்தவங்க, கிட்டத்தட்ட 83%. ஓபிசி 70, அதாவது மொத்தமாகவே 619 ப்ரொஃபஸர்ஸில் தலித் 27 பேர், எஸ்டி 8 பேர். ஓகே, நீங்கள் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்துட்டேன், எஜுகேஷனில் ப்ரிஃபரன்ஸ் மாணவர்களுக்கு கொடுக்கணும், வாத்தியார்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? எவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்கல்ல. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா 2018 2024 இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 684 ஜட்ஜி எலிவேட் ஆகி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே, அந்த 684 பேரில் 530 பேர் 77% உயர் ஜாதிக்காரன். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஓபிசி 82 பேர், எஸ்சி 21 பேர், எஸ்டி 14 பேர், மைனாரிட்டி 37. இது எப்படி நடந்துச்சு? ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த ஒரு பெரிய குழு கிட்டத்தட்ட 684 ஜட்ஜில் 530 பேர் அந்த ஜாதியை சார்ந்தவனா இருக்கான். இது எப்படி நடந்துச்சு? இது வந்து திட்டமிட்டு தான் நடந்திருக்க முடியும், எதர்ச்சியாவா நடந்திருக்கும். அது எப்படி மேல போறவெல்லாம் குறிப்பிட்ட ஜாதியாவே இருக்கான்? அப்ப இது குறித்து யார் இப்ப பேச போறான்? அப்ப நீங்க கேட்டா உயர் ஜாதி ஏழைகளான்னு நான் கேட்கிறேன். உயர் ஜாதி ஏழைகள் ஒரு கேட்டகரியே இல்லை. இன்னொரு டேட்டா என்ன சொல்றதுன்னா, இது ஏற்கனவே ராகுல் காந்தி பேசினதான். அவர் சொன்னாரு, இந்தியாவில் வந்து டெல்லியில உட்காந்துட்டு ஒரு 100 ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவன் யாரும் ஓபிசியும் கிடையாது, எஸ்சிஸ்டியும் கிடையாது, உட்காந்துட்டு இங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னாரு. பழைய டேட்டா தான். ஆனால் பார்த்தீங்கன்னா டெல்லி செக்ரட்டரியேட்டில் 275 ஜாயின்ட் செக்ரட்டரியில் 13 பேர் தான் எஸ்சி, 9 பேர் எஸ்டி, 19 பேர் ஓபிசி, இது எல்லாம் உயர் ஜாதி. இது மாதிரி ஜாயின்ட் செக்ரட்டரி எவ்வளவு, அடிஷனல் செக்ரட்டரி எவ்வளவு எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க உயர் ஜாதியாக உட்காந்துருக்காங்க. பார்லிமெண்ட் எடுத்துக்கங்க, இன்னைக்கு அப்பர் கேஸ்ட் 25%, 25.8, ஓபிசி 25.4. அப்பர் கேஸ்ட் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஓபிசி எவ்வளோ மக்கள் இருக்காங்க? ஓபிசி 52% இருக்கான். 52% இருக்கக்கூடிய ஓபிசிக்கு 25.4% தான் பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு இந்த எலெக்ஷன்ல. அதான் ஓபிசி பிரதமரா இருக்கல, அப்புறம் என்ன? ஓபிசி பிரதமர், எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வந்து குடியரசுத் தலைவர் போட்டிருக்காங்கல்ல. அதாவது எஸ்சி பிரிவை சேர்ந்தவர். அதாவது இந்த அப்பர் கேஸ்டோட ஐடியாலஜி இதுதான். பதவியை வேணா நாங்க ஒரு ஆளு கொடுத்து மேல உட்கார வச்சுட்டு தனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சுக்கிறது, அவர் மூலியமாலே சாதிக்கிறது. ஆமா, அவர் மூலியமா சாதி. இப்போ இடபிள்யூஎஸ் அவரை வச்சு தானே கையெழுத்து போட வச்சுட்டாங்க. இடபிள்யூஎஸ் கையெழுத்து போட்டாங்களா இல்லையா? பாபர் மசூதி இடிப்பு வழக்கு வந்து அவங்க இப்போ மோடி இருக்கிற காலத்துல தானே ராமர் கோயில் கட்டிட்டாங்க. ராமர் கோயில் கட்டுறது யாருக்காக? இடபிள்யூஎஸ் கொண்டு வர்றது யாருக்காக? நீங்க வந்து ஹிந்தி கட்டாயமாக்குறது, சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடி ஒதுக்குறாங்க. யாருக்காக ஒதுக்குறாங்க? ஓபிசிக்காக ஒதுக்குறாங்களா? பிராமண சமூகத்துக்காக ஒதுக்குறாங்க. அவங்களுடைய தாய்மொழின்னு நினைக்கிறாங்க அவங்க சமஸ்கிருதத்தை, அவங்க கத்துக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு பார்ப்பன அரசாங்கம் என்பது அதனுடைய தலைமையில் பார்ப்பனர்கள் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மன்னராட்சி காலத்திலையும் அரசனாக ஒரு ஓபிசி தான் இருந்திருப்பான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கொள்கையும் தனக்காக வடிவமைச்சுக்கிறது ஒரு பிராமணனாக தான் இருப்பான். இதுதான் காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. இனி அதுவும் நடக்காது. இனி டைரெக்டாகவே வந்து ஃபட்னாவிஸை வந்து பிஎம் ஆக்கிடுவாங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. 2025 வரும்போது ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நம்ம ஒரு பிராமண ஜாதி சார்ந்த ஒருத்தர் பிரதமராக இருக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அதையும் அவங்க எலிவேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 45 யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 7 விசி தான் பார்த்தீங்கன்னா ஓபிசி பிரிவு, மீதி எல்லாமே உயர் ஜாதி. ஓகே, ஏன் ஓபிசிலேருந்து வைஸ் சான்சலர் கூட கிடையாதா? இல்லை, அதான் அவங்க நிறுவ பார்க்குறாங்க. இந்த இதெல்லாம் இல்லைப்பா, சான்ஸே இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்களேன், கடந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25,000 மாணவர்களுக்கு மேலே வந்து ஐஐடியில் வந்து ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிசி சார்ந்து, எஸ்சி எஸ்டி சார்ந்தில் பெரும்பாலே அதிகம். இவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன, அந்த பசங்களால் படிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே ஐஐடியில் போய் ப்ரொஃபஸர்ஸை பார்த்தீங்கன்னா 90% முழுக்க உயர் ஜாதியாக இருக்காங்க. இந்த கேஸ்ட் டிஃபரன்ஸ் கிளாஸ் உள்ள நடக்குது, ஜாதி பார்க்கப்படுது உள்ள. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில், ஐஐடியில், ஐஏஎம்ல இந்த ஜாதி ஒரு மிக முக்கியமான முரண்பாடாக மாறுது. மாணவர்கள் சூசைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஐஐடி கணக்கெடுத்துங்க, ஐஏஎம்ல இந்த வருஷம் ஐஏஎம் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 74% ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஜெனரல் கோட்டா. இது எப்படி நடக்குது? ரொம்ப அதிர்ச்சியமாக இருக்குல்ல. அப்போது ஒரு உயர் ஜாதி மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் வந்து உட்காரும்போது, மாணவன் வந்து ஒரு தலித் சமூகத்திலேருந்து போகும்போது, ஓபிசி சமூகத்திலேருந்து போகும்போது அவன் டீஸ் பண்ணப்படுறான், அவன் ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஓடுறான். இன்னைக்கு உயர் ஜாதி அப்படிங்கக்கூடிய நிலைமை இப்படி தான் இருக்கு. இந்த இடத்துல இடபிள்யூஎஸை வந்து இவங்க கொண்டு வர்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆபத்தானதாக கொண்டு வராங்க. நீங்கள் வந்து இடபிள்யூஎஸை கொண்டு வந்து திருப்பியும் ஏதோ ஒரு வகையில் பிராமண சமூகத்தையோ மற்ற உயர் ஜாதி சமூகத்தையோ இந்த அதிகார வர்க்கத்தில் ஸ்ட்ரென்தன் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் உயர்கல்வித்துறையில் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும்,
ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறானே, நான் எங்கே போகிறது கேட்குறது? சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்கலாம்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. ஸோ நீங்கள் அதிகபட்சமாக சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும். சுப்ரீம் கோர்ட்டே அப்படி தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? சென்ட்ரலில் போய் நீங்கள் கேபினெட்டில் போய் உட்காந்தீங்கன்னா அதிகமான மினிஸ்டர்ஸ் பிராமினாக தான் இருக்காங்க. நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு? ஓகே. சிவசங்கருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு? தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய 2 மினிஸ்ட்ரியா பிராமணராக இருக்காங்க. ஒரு பெரிய கேள்வியாக வருது இல்லை? ஸோ அப்போ இவங்களுடைய லாபி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வேலை செய்யுது. இப்போ எல்லா இடத்துலயும் லாபி இருக்காங்கன்னும் போது நம்ம மக்களுக்கு ஒரு அயற்சி ஏற்பட்டுறாதா? இப்படி எல்லா இடத்துலயுமே அவங்க தான் இருக்கிறாங்க, எங்க போனாலும் நமக்கு நீதி கிடைக்காது அப்படின்ற ஒரு அயற்சி ஏற்பட்டுறாதா? இதுல பிரச்சனை என்னன்னா, அடித்தட்டு மக்களுக்கு இது போய் சேர்றது இல்லை. நீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் 1916 நீதி கட்சி அப்படின்னு ஒரு கட்சி உருவாக்குறாங்க. பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், அதுக்கு பேரு நான் பிராமின் அசோசியேஷன். ஏன் நான் பிராமின் அசோசியேஷன் வருது? கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் ஜாதியை சார்ந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் படித்து மேலே வந்த நடுத்தர ஜாதியாக இருக்கக்கூடியவங்க, தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கக்கூடியவங்க எல்லாம் மேலே எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, கேஸ்ட் அப்படிங்கிற பாண்டிங்கை பிராமின்ஸ் தான் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அதனோட அதிகாரத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஓபிசி, அதாவது நான் பிராமின்ஸ், அதில் வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு உருவாக்கணும் தான் அவங்க உருவாக்குறாங்க. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட வெற்றி இருக்குது. தமிழ்நாடு ஏன் சும்மா எல்லாம் டிராவிடியன் மாடல் அப்படிங்கிற, டிராவிடியன் மாடலோட கோர் என்னன்னா நான் பிராமின் மாடல். அது பார்ப்பனர் அல்லாதார் அரசு. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டோட பியூரோக்ரஸியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்கள் வந்து கன்சிடரபிளாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஐஏஎஸ் லாபி வரும்போது டெல்லியிலேருந்து சில ப்ரெஷர்ஸ் இருக்கும். டிஜிபி, ஐபிஎஸ் லாபிலையும் அவங்க டெல்லியிலேருந்து ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டம் தான். இப்போ ஏன் ரவி வந்து ரொம்ப தமிழ்நாட்டை பார்த்தோன்னே கொந்தளிக்கிறாரு? அவர் ஒரு பிராமின், அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டை பார்க்குறாரு. ஏன்னா இங்கே ஒரு பிராமின் கூட எம்எல்ஏவா இல்லை, எம்பியாக போக மாட்டேங்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸில் பெரிய பிராமின் இல்லை, எப்படி இந்த லாபி நடக்குது, எப்படி இவங்கெல்லாம் ஓபிசியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாரு. தமிழை மட்டுமே கற்றுக்குறாங்க, நல்லா படிக்கிறாங்க, இத்தனை யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க, இவ்வளோ வேலை குவிஞ்சிக்கிட்டே இருக்குது, எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது குவிச்சிக்கிட்டு இருக்கான். பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகுது, இது ஒரு புது மாடலாக இருக்குது, இந்த மாடல் நார்த் இந்தியாவுக்கு போச்சுன்னா பிரச்சனைன்னு பார்க்குறாங்க. அதனால தான் அங்கே நார்த் இந்தியாவில் ஓபிசி கட்சிகள் ரைஸ் ஆகிறத மடமாற்றத்துக்காகவே திரும்ப 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 மசூதி பிரச்சனை பேசிகிட்டே இருக்கான். இப்போ 3 மசூதி பஞ்சாயத்தில் போயிட்டு இருக்கு. மத்திய பிரதேசில் ஒரு மசூதி, ராஜஸ்தானில் ஒரு தர்கா, உத்தரப்பிரதேசில் 3 மசூதி. கிட்டத்தட்ட இந்த 5 மசூதியே, இந்த 4 மசூதி ஒரு தர்காவை வச்சு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கான். இப்போ ஒர்ஷிப் ஆக்டில் நான் தீர்ப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் சஞ்சீவ் கண்ணா. என்ன தீர்ப்பு கொடுத்துட்டு போகிறாரு அவரு? உடனே சொல்லிடுவாரா ஒர்ஷிப் ஆக்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணு அப்படின்னு? 1947க்கு முன்னாடி இந்தியாவில் எந்தெந்த வழிபாட்டு அமைப்புகள் என்னென்ன முறையில் இருந்ததோ அதே முறைகள் தான் இருக்கணும், அது எந்த விதமான மாற்றமும் உட்படுத்தக்கூடாது அப்படின்னு உறுதியாக சொல்லிடுவாரா? அந்த ஆக்ட் பண்ணுறது தானே சட்டமே இருக்குது. இல்லை, அது பின்பற்று வராங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அப்புறம் எப்படி இவங்க பாபர் மசூதி இடிச்சாங்க? பாபர் மசூதி இடிக்க அந்த காலகட்டத்தில் அந்த சட்டம் வருது. பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சட்டம் வந்துருச்சு. ஆனால் பாபர் மசூதி அதை எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறாங்க, அது எக்ஸ்க்ளூஷன் சொல்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு சிக்கலுக்கு வருதுன்னா, நீ இப்போ ஞானபாபி மசூதிக்குள்ள அப்புறம் ஏன் அலோவ் பண்ணீங்கன்னு கேட்குறேன். கண்டிப்பா பழைய ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கணும். நீங்க அப்புறம் ஞானபாபி மசூதிக்குள்ள ஏன் அலோவ் பண்ணீங்க? சந்திர சுட்டு தான் வெளிச்சோம். அப்புறம் இதுக்கு பஜரங் தள் வந்து பிஹெச்பி எதுக்கு இவ்வளவு ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறான்? 30,000 மசூதிகளுக்கு கீழ் இந்து கோயில்கள் இருக்கு அப்படின்னு ஏன் வெளியிடுறாங்க? பட்டியலை ஏன் வெளியிடுறான்? சப்ரங் பத்திரிகை வெளியிட்டு இருக்காங்க. எந்தெந்த மாநிலத்துல, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல, எந்தெந்த மசூதி அப்படின்னு பெரிய பட்டியல் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு 9 பக்கம் அறிக்கை இருக்கு, 178 மசூதி. அப்போ இதெல்லாம் எப்படி வெளியே வருது? நான் கேட்டால் ஒர்ஷிப் ஆக்டை ஃபாலோ பண்ணுறேங்கிறீங்க, அப்போ அங்கேயும் ஒரு பிராமின் லாபி இருக்குது. இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறீங்க, அங்கேயும் ஒரு பிராமின் லாபி இருக்குது. இது எல்லாமே ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இறுதியான ஒரு முடிவு. இவங்க எல்லாமே ஆர்எஸ்ஸாக இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க ஜட்ஜாக வந்திருக்காங்க, ஜட்ஜுக்கு திரும்பி ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்க்குள்ள நேரடியாகவும் போகிறாங்க, மினிஸ்டராக ஆகிறாங்க, பூபேந்திர யாதவ் மாதிரி. இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது வேதனையான விஷயமா இருக்குது. நிறைய ஆபத்தில் சுட்டி காட்டுறீங்க. மிக்க நன்றி. நன்றி.